ஹலோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் என்னோடய 2 பழைய வீடியோவை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டினேன். அதை பார்த்துட்டு அவன் என்ன கேட்டான்னா, என்ன மச்சான் என்ன ஏஐ டூவில் வச்சு உன் வாய்ஸை ஜென்ரேட் பண்ண, நீ பேசுகிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னான். அது என்னவோ இந்த கேமரா ஆன் பண்ணாவே நம்ம லாங்குவேஜ் நார்மலாக வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம நிறைய இங்கிலீஷ் பயன்படுத்தியே பழகிட்டோமா. ஸோ அப்போ வந்து இது தமிழ் சேனல் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு வாட்டி சொல்கிறப்போ ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு வர்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நானே ப்ரெஷர் பண்ணி அதை தமிழில் மாற்ற ட்ரை பண்ணுறேன். அப்போ வந்து அதில் ஒரு ஜென்யூனிட்டி இல்லாமல் போயிடுது. ஸோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும், என் பேர் தீபக், என் சொந்த ஊர் வந்து தேனி. ஒரு 15 வருஷமாக நான் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ எதுக்காண்டி இதை ஆரம்பித்தேன்ற கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. ஒரு 11 இயர்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோர் என்ன. இப்போ ஒரு ப்ளே ஸ்கூலில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தரணும், அவ்வளோதானே. ஆனால் அவங்களால அதை பண்ணவே முடியாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வேணும், அது வேணும், என் குழந்தை வந்து இன்றைக்கி லீவு, ப்ளஸ் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிறேன், ஸோ அப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க. இல்லாட்டின்னா இன்றைக்கி வந்து நான் டீச்சரை பார்க்கணும், அதுக்கு அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்குறது, இந்த மாதிரி அஃபிஷியல் வேலையிலேயே நிறைய வந்து அவங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆச்சு. ஸோ அப்போ அவங்களுமே ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்ட் ஆட்டோமேஷனில் இருக்கேன். ஸோ அதுவும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான். ஆனால் நான் அவங்களுக்கு பண்ணியே தரல இப்போ வரைக்கும். ஸோ இப்போ ஆனால் அவங்க படுற கஷ்டத்தை இப்போ வந்து நிறையா நான் அவங்ககிட்ட பேசி நான் தெரிஞ்ச பிறகு, ப்ளஸ் இன்னும் பல ப்ளே ஸ்கூல் வச்சுருக்க ஓனர்ஸ்டையும் நான் பார்த்து பேசினேன். அவங்களுக்கும் இதே கஷ்டம் இருக்குது. அப்புறம் தான் புரிஞ்சு, சரி ஓகே, இப்போ இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா நம்மக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒன்று அதை நம்ம சொல்லிக் கொடுப்போம், இல்லாட்டின்னா அதை ஹெல்ப் தேவைப்படுறவங்களுக்கு ஏன் ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மெயினான ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பித்தது. ஸோ இந்த சேனல் வந்து யாராவது நீங்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கீங்க, அதே நேரத்தில் அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு சில ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆட்டோமேஷன்னா ரெகுலராக பண்ணுற வேலையை ஒரு 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 ப்ரோக்ராம் பண்ணும் உங்களுக்கு பதிலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை யாராவது பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு நார்மலாக பேச ட்ரை பண்ணுறேன். பழைய 2 வீடியோவுக்கு என்னை மன்னிச்சிருக்கேன். யூ ஆல் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. See you all soon. Thank you.